சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான சோழவரம் ஏரி கழிவுநீர் கலப்பால் மாசடைந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலும் ஏரி பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பரந்து விரிந்து காணப்படும் சோழவரம் ஏரி சென்னையின் அண்டை மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. வெண்ணிறமாக ஜொலித்த இந்த ஏரி நீர் தற்போது கரும்பச்சை நிறமாக மாறி துர்நாற்றம் வீசுகிறது. சோழவரம் ஏரியின் சுற்றுப்பகுதியில் உள்ள கிடங்குகள், சிறு தொழிற்சாலைகள், வீடுகள் போன்றவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் சோழவரம் ஏரியில் கொட்டப்படுவதே இதற்கு காரணம் என்கின்றனர் அந்த பகுதி மக்கள். தற்போது ஏரி நீரின் தன்மை மாறி கிருமிகள் உருவாகியுள்ளதாகவும் இதனால் மீன்கள் செத்து மடிவதாகவும் கூறும் சமூக ஆர்வலர்கள் மாசடைந்த நீரால் சென்னை மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணியாக ஒரே பச்சை கலரில் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரமாக இந்த நிறைய பேர் இந்த குப்பையில் கொட்டி இந்த கோழி இறைச்சி இந்த பிளாஸ்டிக் கழிவு நிறைய கொட்டி இது மேலே ஆயிடுச்சு. இதில் மீன் வேறு நிறைய செத்து போகுது. இது வேறு சென்னை மக்கள் இந்த தண்ணியை தான் நம்பி குடிக்கணும்னு இருக்காங்க. மீனுக்கே இந்த கேட்டீங்கன்னா மக்களுக்கு என்னான்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. இது ஒருபுறம் என்றால் சோழவரம் ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு செல்லும் இணைப்பு கால்வாயின் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளன. இதனால் ஏரியின் பரப்பு குறைந்துள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் மக்கள் முன்வைக்கின்றனர். வீடுகளை அப்புறப்படுத்தாம அந்த வீடுகளுக்கு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்குது வருவாய்த்துறை. மாவட்ட ஆட்சியர் மூலமா வருவாய்த்துறை பீம் நோட்டீஸ் கொடுக்குது. அவங்க கட்டுறாங்க. அதுக்கு அடுத்து மின்சாரத்தை போய் அவங்களுக்கு 10,000 20,000 பணத்தை வாங்கிட்டு அவங்க மின்சாரம் கொடுத்துறான். அவங்க 2 பேரும் கொடுக்க மாட்டேங்கன்னா வீடு கட்ட மாட்டாங்க. தண்ணி சுத்தமாக இருந்திருக்கும். அதை இந்த அரசாங்கம் செய்யாத விளைவு பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. சோழவரம் ஏரி நீரை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் உள்ளதால் அவற்றை முறையாக பராமரித்து கழிவுகள் கலக்காமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் பிரதான கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக திருவள்ளூர் செய்தியாளர் எழில். சோழவரம் ஏரியில் கழிவுகள் கலப்பதாக பொதுமக்கள் புகார்களை முன்வைக்கும் நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தார்களா என்பது குறித்தும் நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். முதலில் எழில், சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரியான சோழவரம் ஏரி தற்போது மாசடைஞ்சிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன? அதாவது வேதவள்ளி, இந்த சோழவரம் ஏரி என்பது சோழவரம், அலமாதி, நல்லூர், புதிய எருமேட்டிப்பாளையம், பழைய எருமேட்டிப்பாளையம் ஆகிய ஒரு 5 கிராமங்களை சேர்ந்ததுதான் இந்த சோழவரம் ஏரி. இந்த ஏரி தான் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரி. இந்த ஏரியின் பரப்பளவு என்பது 665 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இதில் அதாவது 881 மில்லியன் கன அடி தண்ணீரை இதில் தேக்கி வைக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த சோழவரம் ஏரி இதனுடைய அருகில் உள்ள அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறு தொழிற்சாலைகள், கிடங்குகள், அது போன்றவற்றில் உள்ள கழிவுகள் இங்கு கொட்டப்படுவது. மேலும் இப்படியே இருங்க. தற்போது நாராயணன், பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சோழவரம் ஏரிக்கு வெளியே மட்டும் இல்ல, ஏரிக்கு உள்ளேயும் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா பொதுமக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? சோழவரம் ஏரி பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கிராமங்களை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட அது சோழவரம், அலமாதி, நல்லூர், புதிய எருமைப்பட்டிப்பாளையம், பழைய எருமைப்பட்டிப்பாளையம்னு 5 கிராமத்துல உள்ள நிலப்பரப்பை உள்ளடக்கி கிட்டத்தட்ட ஒரு 1644 ஏக்கர் கொள்ளளவு கொண்டது மேடம். சார், பாதிக்கப்பட்ட ஏரியை நீங்க நேர்ல சென்று பார்த்தீங்களா? அடிக்கடி பார்ப்போம், நாங்க நேர்ல பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்க அங்க கடந்த ஆக்கிரமிப்புகள் நிறைய எடுத்திருக்கிறோம். நிறைய எடுக்கக்கூடிய ப்ராசஸும் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து பேசுங்க. ஆட்டங்கள் கிராமத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 257 வீடுகள் இது வரைக்கும் ஆக்கிரமிப்பு கண்டறிந்து நாங்க 20/4/2015 அதை அகற்றி இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அலமாதியில சோழவரம் ஏரி உள்வாயில கடந்த 5/11/2015, 6/11/2015 2 தினங்கள் ஒரு குழுவே அமைச்சு நாம அங்க சில கம்பெனிகள் மற்றும் 78 வீடுகள் ஆக்கிரமணம் இருப்பது கண்டறியப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் இருந்துகிட்டு இருக்குது. அதற்கு இடையில வரப்பட்ட வடகிழக்கு பருவமழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக சில பணியில தொய்வு இருந்தது. திருப்பியும் நாங்க இப்போ
ஒரு வாரத்துக்குள்ள அந்த கணக்கெடுப்பு பணிகள்லாம் முடிந்தன. இப்போ வந்து ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி நாங்க வந்து அந்த ஏரி ஆக்கிரமிப்பை கண்டறிஞ்சு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து உரிய விதிகளின் அடிப்படையில அகற்றக்கூடிய பணிகள் வந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்குது மேடம். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்க அப்படின்னு சொன்னீங்க. இனிமே ஆக்கிரமிப்புகள் நிகழாம இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்க என்னென்ன எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க வந்து அங்க வந்து இது வரைக்கும் எடுத்ததுலாம் அது வந்து அரசு நிலம் அப்படிங்கிற மாதிரி விளம்பர பலகை வைத்து மேற்கொண்டு மீறவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நாங்க இதுவரைக்கும் அந்த நிலங்களை அரசு நிலங்களாக நாங்க வந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றோம். இனிமேல் இருக்கு. இது ஒரு பெரிய அளவிலான ஏரி அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு பெரிய டீம் போட்டு ஃபார்ம் பண்ணி நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதத்துல இருக்குது. ஆனா மாவட்ட நிர்வாகம் வந்து இது புதுசாவே குழு அமைச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே எடுத்த இடங்களை நாங்க அரசு நிலங்கள்னு சொல்லி விளம்பர பதாகைகள் வைத்து நாங்க அதை வந்து பாவிச்சுக்கிட்டு வர்றோம் மேடம். இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நாராயணன். தொடர்ந்து நமது செய்தியாளர் எழிலிடம் பேசலாம். எழில், சோழவரம் ஏரியோட கரைகள் வந்து ரொம்ப பலவீனம் அடைந்ததா சொல்லப்படுது. அதோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? அதாவது வேதவல்லி, இந்த சோழவரம் ஏரியினுடைய கரை வந்து ஏற்கனவே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாகவே இது பலவீனம் அடைந்தது. உடனடியாக ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக அந்த மணல் மூட்டைகளை அடுக்கி சில பணிகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து இதற்கான பணிகளை வந்து முடுக்கிவிட்டார். இந்த நேரத்தில் இந்த மழை அதிகப்படியாக பெய்த அந்த மழை காரணமாக அந்த பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இப்ப மழை விட்டு 15 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் கூட அந்த பணியை பொதுப்பணித்துறையில் செய்யவில்லை என்பதுதான் அந்த பகுதி மக்களின் ஒரு குற்றச்சாட்டா இருந்து வருது. அதுவழி எழில், கழிவுகள் கலப்பதா கூறப்படும் சோழவரம் ஏரியில குடிநீர் வாரிய அதிகாரிகள் யாராவது ஆய்வு செஞ்சாங்களா? ஆய்வு நடைபெறலன்னா அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா அதுவழி, அதாவது இந்த கழிவுநீர் கலந்திருக்கிறதாலையும் அதாவது செடி கொடிகள் இருக்கிறதுனாலே இது போல ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதுதான் மெட்ரோ வாட்டர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது குறித்து நம்ம அவங்க கிட்ட கேட்டதுக்கு இந்த தண்ணீரினுடைய குவாலிட்டி என்பது நல்லா இருக்கிறதாகவும், அதாவது இதை வந்து அவர்கள் வந்து ஆய்வு செய்து தண்ணீர் உறுதி செய்ததாகவும், புதர்கள் மற்றும் அந்த கழிவுகள் கொட்டப்படுறதுனால தான் இது போன்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இதால குடிநீருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு அவங்க தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த குளோரினேஷன் அப்படி சுத்திகரிக்கப்பட்ட இந்த தண்ணீர் தான் வெளியே அனுப்பப்படுது. இதனால் சென்னை மக்களுக்கு எந்த விதமான ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இல்லை அப்படின்றதுதான் சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய கருத்தா இருக்குது. இருந்த போதிலும் அந்த இடத்துல வந்து அதிகப்படியான மீன்கள் வந்து செத்து மடியுது. இதற்கான காரணத்தை அவர்கள் கண்டறியணும் அப்படின்றதும் அந்த பொதுமக்களுடைய புகாரா இருக்குது. அது வந்து எழில், இப்போ நீங்க ஏரியில மீன்கள் வந்து செத்து மடிவதா வந்து சொல்லியிருக்கீங்க. இதை தவிர்த்து அந்த ஏரியால வேற என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு வராங்க? அதாவது இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான ஒரு ஆக்கிரமிப்பு, அதாவது உள்ளுக்குள்ளவும் அந்த ஆக்கிரமிப்பு இருக்குது. கரையின் ஓரங்கள்ல இந்த ஆக்கிரமிப்பு இருக்குது. கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் உள்ள கழிவுநீர்களும் இந்த இணைப்பு கால்வாயில வந்து அதுக்கு சென்னை குடிநீராக விளங்கக்கூடிய அந்த புழல் ஏரிக்கு அனுப்பப்படுது. இது போன்ற நிலையால இந்த மீன்கள் செத்து மடியது இல்லாம சென்னைக்கு போற இந்த தண்ணியால அதாவது சில உயிர் சேதங்களும் கூட, அதாவது வேற மாதிரியான ஆடு மாடுகளும் செத்து இந்த வழியா தான் அனுப்புறதாகவும் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. எழில், புழல் ஏரியோட இணைப்பு கால்வாய் பகுதியில ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதன் சார்பா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் யாராவது நேர்ல வந்து பார்வையிட்டாங்களா? அதாவது இந்த இணைப்பு கால்வாய் ஓரமா இருபுறங்களிலும் இந்த வீடுகள் வந்து ஆக்கிரமிப்பு கட்டி இருக்கிறதா பொதுமக்கள் தரப்புல அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது குறித்து நம்ம அந்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அசோகனிடம் நம்ம கேட்டிருக்கோம். அதற்கு அவருக்கு கொடுத்த பதில் என்னன்னா, அதாவது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உடனடியாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும். அந்த பகுதியில் முதல் கட்டமா ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு உரிய அந்த நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக அங்கு ஆக்கிரமிப்புகள் இருக்குது அப்படின்றத உறுதி செஞ்சு இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் நம்ம தெரிவிச்சிருக்காரு. சோழவரம் ஏரியோட பலவீனம் அடைந்த கரை வந்து ஏற்கனவே தற்காலிகமா வந்து பலப்படுத்தியிருக்காங்க. அது குறித்து சொல்லுங்க. அதாவது இந்த கரை வந்து ஏற்கனவே ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு இந்த கரையை பலப்படுத்துற பணியில பொதுப்பணித்துறையில் ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது சுமார் ஒரு 8 கோடி ரூபாய் செலவுல இந்த கரையில் பலப்படுத்தும் பணி வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட, அதாவது மதகுல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசலை வந்து உடனடியாக அந்த பொதுப்பணித்துறையினர் கண்டறிந்து அதற்கான முதல் கட்ட வேலையை தொடங்கியிருந்தாங்க. இதனிடையே இந்த மழை வந்தது. அதனால அந்த தற்காலிகமான பணி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது.
அதாவது இதை பத்தி பொதுப்பணித்துறையினர் கூறுகையில், அதாவது இந்த பணிகள் தற்காலிகமான பணிதான் என்றும், புவியியல் வல்லுநர்களை வைத்து முதல் கட்டமாக இந்த மண் பரிசோதனை செய்யப்பட்டு அது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை வந்த பின்னாடி இதுக்கான நிரந்தர தீர்வு, அதாவது நிரந்தரமாக தீர்வு, இந்த மணல் கொட்டி உள்ளுக்குள்ள கற்களை அடுக்கி அது போன்ற ஒரு செயல்களை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுப்பணித்துறை தெரிவித்திருக்காங்க. வேற வந்து சோழவரம் ஏரியில் ஏற்பட்டிருக்கும் பல பிரச்சனைகளை பற்றி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினோம். விரைவில் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து சோழவரம் ஏரி வலுவானதாகவும் சுத்தமானதாகவும் மாறும் என நம்புவோம். தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி எழில்.